வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நாள் ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்து பெரிய மொமெண்டம் கொடுத்து ஹை லோவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்க அதே மாதிரி மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், அதே மாதிரி ஏறின ஒரு ஏற்றத்துக்கு திருப்பி அதே மாதிரி இறங்கணும் அப்படின்றதும் கட்டாயம் கிடையாது. நீங்க அதனால முந்தைய நாள் நடந்திருக்க மூமெண்ட்டை வச்சு அடுத்த நாளும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேணாம். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுக்கு லாஸ்ட் வீக் நம்ம சனிக்கிழமை 23,500 கால் ஆப்ஷன் அண்டு 23,500 புட் ஆப்ஷன் பார்த்துருந்தோம். இதனோட ஆர்டர் ப்ரீமியம், அதாவது ரெண்டு பக்கமே நம்மளுக்கு 147 147 வச்சா கூட ஒரு 150 300 பாயிண்ட் வச்சுக்கோம். ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வச்சுக்கோம். அப்போ அந்த 23,500 அந்த 23,500ஓட அந்த 300 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்ம வைட் ரேஞ்ச் எடுப்போம்ல, லாஸ்ட் வீக்கோட வைட் ரேஞ்ச் 23,800 அதுதான் இந்த வீக்கில் ஹை. அதே மாதிரி 23,500 கூட மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 23,200 அதுதான் இப்போ லோ, லாஸ்ட்டாக வச்சிருக்க லோ. அப்போ நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்ட்ராடலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் மொமெண்டம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ இதில் வந்து அவங்க எந்த இடத்துல வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம இந்த ஒரு ரேஞ்சோட எட்ஜுக்கு போகும்போது அஸ்யூம் பண்ணணும். அதாவது 23,500 கால் ஆப்ஷன் வந்து இந்த 23,222 வரும்போது கால் ரைட்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 23,500 புட்டை ரைட் பண்ணவங்க 23,800 வரும்போது வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, அந்த ரேஞ்சுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இனி எக்ஸ்பைரி மட்டும்தான் மிச்சம். அப்போ இன்னைக்கு ஒரு சைட் வேஸ் அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்ச ரேஞ்ச். ஸோ அந்த சைட் வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிளாக் கலர் வந்து ஓப்பன் ஆன இடம். ஸோ காலையிலே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன், அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன், மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னால என்ன அர்த்தம், அப்போ ஓப்பனுக்கு மேலே நிற்கிறனாலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நிற்கிறனாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ரெண்டாவது இன்னொரு கேள்வி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு அதிகமாக இருந்தும் மார்க்கெட் ஏன் கீழே வரல அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முந்தைய நாள் அப்படின்றது என்ன மொமெண்டம் நடந்திருக்கு, அடுத்த நாள் எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஓப்பன்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிற்கிறாங்க, ரெண்டாவது நம்மளுக்கு அன்னைக்கு காலையில் அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்லுது. ஸோ இந்த மார்க்கெட் சினாரியும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் ஒரு பக்கம் ஒத்து போனாலும் இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நின்றிருந்தால், கால் சைடு ஐவி அதிகமாக இருந்திருந்தால் மார்க்கெட் மேலே போயிருக்கும், ஃபர்தராக இன்னும் போயிருக்கும். இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு ஓப்பனிங்லேயே கால் சைடு ஐவி கம்மி. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நின்றிருந்தாலும் பெரிய மொமெண்டம் இருந்திருக்காது, சின்ன சின்ன ஸ்லோ மூமெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நடந்தது. அப்போ ஓப்பன் ஆனோடனே ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை விட்டுருங்க, விட்டுட்டு என்ன டேபிள் செட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த சினாரியோவும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல, ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அந்த டேட்டா என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன செட் பண்ணுறாங்க, ரேஞ்சு செட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதில் எட்ஜில் இருக்கா இல்லை மிட் பாயிண்டில் இருக்கா இல்லை நம்மளுக்கு சினாரியோ எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து உள்ள மார்க்கெட்டோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றே நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்துட்டு வந்து இந்த மாதிரி டேட்டா எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நேற்றுக்கு வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டாங்க, இன்றைக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குது 23,700 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன், 750 கால் ஆப்ஷன், 700
கால் ஆப்ஷன், 750 புட் ஆப்ஷன், 500 புட் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன். ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் என்ன சொல்றாங்க, 23,500 டு 23,800 இதுதான் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்கு இடையில நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேஷன் பண்ணணும் எப்பயும் போல. அப்போ 23,500 டு அடுத்து இருக்க கால் ஆப்ஷன் என்ன, 23,700. அப்போ 23,600. அடுத்து 23,500 டு 23,800. அப்போ 23,650. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல 23,600 சாரி 23,700 ஸ்ட்ராடல் இந்த இடத்துல. அப்போ 23,700. அப்போ 23,700 புட் ஆப்ஷனுக்கும் 800 கால் ஆப்ஷனுக்கும் 23,750. அப்போ எந்த இடத்துல போனாலும் 600 டு 650, 700, 750 எந்த இடத்துல போனாலும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த மட்டும். அப்போ கீழே இந்த ரேஞ்சையோ மேலே இந்த ரேஞ்சையோ பிரேக் பண்ணி அதுக்கு ஐவி சப்போர்ட் பண்ணாமல், மார்க்கெட் சினாரியோவும் சப்போர்ட் பண்ணாமல், மார்க்கெட் மேலேயோ கீழேயோ நாளைக்கு பெரிய ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு புட் சைடு இம்ப்ளைட் வாலிடிட்டி அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், இல்லை இதுக்கு கீழே ஓப்பன் வைக்கணும். இந்த 600க்கு கீழே ஓப்பன் வச்சுட்டாங்கன்னா இன்னும் பெட்டர். அப்போ இது எல்லாமே நாளைக்கு ஒத்து போகணும் கீழே போகணும்னாலும். இல்லை ஒருவேளை நாளைக்கு இது இடையிலே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கீழே வர வர புட் சைடோட இம்ப்ளைட் வாலிடிட்டி குறைஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாயிரும். அதுக்கப்புறம் ஃபர்தராக மொமெண்டம் போகாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாளைக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி நம்மளுக்கு. ஸோ அந்த வீக்லி எக்ஸ்பைரியில் ஐவி 10க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ரொம்ப சைட் பேஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு 23,700 புட் ஆப்ஷன் அண்ட் 23,800 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 23,700 இருக்காங்க. 700 காலும் இருக்குது, 700 புட்டும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதவே ரேஞ்சாக எடுத்துக்கலாம். அப்போ 23,700 கால் ப்ளஸ் 64, 23,764. அப்போ 23,700 புட் ஆப்ஷன் மைனஸ் 81 அப்படின்றப்ப 23,719 சாரி 619. அப்போ உங்களுக்கு 23,764, 23,619 இது வந்து ஒரு மேஜர் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு எப்படி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்குது, இந்த ரேஞ்சோட எட்ஜில் இருந்தால் எப்படி இருக்குது, இல்லை எட்ஜுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் எட்ஜுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நீ க்ளோசிங் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கால் சைடு ஒரு 12 ஐடிஎம்லாம் சுத்தமாக இல்லை, புட் சைடு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 17-18 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க இம்ப்ளாய்டு வாலிடிட்டி. அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலிடிட்டி நாளைக்கு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனால், ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குது, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஆர் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹைக்கும் ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்டில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய மொமெண்டம் வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தெரியும். அப்போ ஒவ்வொரு டேட்டாவுமே முக்கியம். அந்த டேட்டா முந்தைய நாள் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்கு என்ன டேட்டா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அடுத்த நாள் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆகும்போது டேட்டா எப்படி இருக்குது, ஸோ அதை வச்சு எப்படி மொமெண்டம் கொண்டு போகிறாங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியலாம், ஆனால் அது நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்களால் கண்ணில் பார்த்த உடனே சொல்லிட முடியும். வேறு யாருனாலையுமே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டரோ இல்லை ஏதோ ஒன்று வச்சோ ஒரு ஒரு செட்டப் வச்சு பண்ணீங்க, இண்டிகேட்டர் பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு டேட்டாவை வாங்கி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், வெளியில் பெய்டு டேட்டா வாங்கி பண்ணுறீங்க பட்சத்தில் அதில் எவ்வளோ தூரம் அக்யூரஸியாக சொல்ல முடியும்னு தெரியாது. ஆனால் இது நீங்கள் ஒரு டேட்டா காலையில் 9 to 9:30 ஒரு டேட்டா செட் ஆனோடனே உங்களால் மார்க்கெட் இதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற உங்களுக்கு உங்களுடைய அந்த
ப்ரெடிக்ஷனுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டாவை கரெக்டாக எழுதி வச்சு அனலைஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.